அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு சாதத்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா வரும். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணி ஹோல் கரம் மசாலா சேர்த்து பொரிய விட்டு ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டு கூடவே கட் பண்ண 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்டாகி ஆயில் பிரிஞ்சு வரும்போது ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு 2ஐயும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் நெய் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு சாப்பாடு உங்களுக்கு ரெடி ஆகிடும். துவரம் பருப்பில் அதிக அளவில் ப்ரோட்டீன், ஃபோலிக் ஆசிட் எல்லாம் இருக்கிறனால லஞ்ச் பாக்ஸுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு. குட்டீஸ்க்கு இது கூட எக்கு, பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.